கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மறுதலிக்கிற கூட்டம். ஹலோ, ரொம்ப கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? மறுதலிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம் யூதா புத்தகத்திலே, அங்க வாசிப்போமா? 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்தப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை என்ன செய்கிறார்கள்? தூசிக்கிறார்கள். மறுதலிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா சொல்லுமே. அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் முதலாவது மாம்சத்தை என்ன செய்கிறார்கள்? அசுசிப்படுத்துகிறார்கள். இரண்டாவது கர்த்தத்துவத்தை என்ன செய்கிறார்கள்? அசட்டை பண்ணுகிறார்கள். மூன்றாவது மகத்துவங்களை என்ன செய்கிறார்கள்? தூசிக்கிறார்கள். நான் இன்னும் உங்களை நீங்கள் புரியும் வண்ணமாக சொல்வேன் என்றால், அநேக தங்கள் இருதயங்களை என்ன செய்கிறார்கள்? அசுசிப்படுத்துகிறார்கள். நீங்க நினைக்கலாம், எப்படி மாம்சத்தை அசுசிப்படுத்த முடியும்? நான் தான் தினந்தோறும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க. தினந்தோறும் குளிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தினந்தோறும் ட்ரெஸ்ஸை கழுவி போடுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மாம்சத்தை நம்ம என்ன செய்யல? டெய்லி என்ன செய்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. சுத்தப்படுத்துகிறோம். இந்த மாம்சத்தை மறைப்பதற்குரிய ஆடை நம்ம எப்படி தான் போடுகிறோம்? சுத்தப்படுத்தி தான் போடுகிறோம். ஆனா இங்கே யூதா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் மாம்சத்தை என்ன செய்கிறீர்கள்? அசுசிப்படுத்தி. அப்ப எதை இவர் மையப்படுத்துகிறார்? மாம்சம் என்று சொல்லும் போது அவர் எதை வெளிப்படுத்துகிறார்? உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்க? அசுசிப்படுத்துகிறீர்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் கரைப்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் இந்த சரீரம் இயங்குவது எதனால சொல்லுங்க? இந்த சரீரம் இயங்குவது எதனால? இந்த இதயத்தினால. இந்த இதய துடிப்பு நின்று போயிட்டுனா சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் இது ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பிணத்தை எப்போ, ஆமா, அந்த பாடியை எப்போ, அல்லேலூயா. அடுத்தது அது மனுஷன் இல்லை, அதுக்கு அடுத்தது பேரெல்லாம் மாறிடும். ஏன்னா என்ன போயிட்டு இருதயம் நின்று போயிட்டு. அப்ப இந்த மாம்சம் முழுவதும் செயல்படுவது எதனால? அதனாலதான் சொல்லுது, இருதயத்தின் நிறைவுதனை சொல்லுங்க. வசனம் தெரியுமா தெரியா? இருதயத்தின் நிறைவுதனை. ஆமா, நாவு பேசும், வாய் பேசும். அல்லேலூயா. மறுதலிக்கிற ஒரு கூட்டம். நீங்கள் எப்படி மாம்சத்தை அசுசிப்படுத்தீர்கள்? உங்கள் இருதயத்திலிருந்து எவையெல்லாம் தோன்றி வெளியே வருகிறதோ அப்பொழுது மாம்சத்தை நீங்க என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்க? அசுசிப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து போகிற அந்த நேரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எதை மையமாக கடந்து சொல்லுகிறது? எதை மையமாக நாம் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம்? எதை மையமாக நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த சரீரம் அசுத்தமாய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற இந்த சரீரத்தை குறித்து ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், நீ தங்குகிற உன் சரீரம் நான் தங்குகிற ஆலயம். அது எப்படி இருக்கணும்? அது எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். எங்க? இந்த இருதயத்தில் அவர் தங்க விரும்புகிறார். ஆனா இந்த இருதயம் அவர் தங்குகிற விதமாக இல்லை. யூதாஸ் அது அசுத்தமாக இருக்கிறது. அது அசுத்தம் நிறைந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் தங்கும் இடமாக அந்த இடம் இல்லை. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. உண்மையிலே எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும், என் இருதயம் சுத்தமா இருக்குது? அல்லேலூயா.
சொல்ல முடியல. ஏன்னா நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள் தேவன் விரும்புகிற வண்ணமா இல்லை. நம் கர்த்தரை மறுதலிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு பகுதி இப்படி வருது, அவர்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணப்பட்டார்கள். விசுவாசிகளுக்கு ஒரு பெயர் கடந்து வருகிறது, அவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுகள், அவருடைய சிந்தைகள், அவருடைய செயல்பாடுகள் எதை பிரதிபலிக்கிறதாக இருந்தது? சொல்லுங்க. சிலவங்களை பார்த்து சொல்லுங்க, அப்பா மாதிரியே இருக்கிறான், அப்பா மாதிரியே பேசுறான். எனக்கு காலத்து ஒரு ஃபோன் வந்து அவங்க என்கிட்ட யார் நினைச்சு பேசியிருந்தாங்க தெரியுமா? அவன்கிட்ட பேச நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்காங்களே. அம்மாட்ட சொல்லுன்னா, அம்மாட்ட சொல்லு, யார் நினைச்சு பேசியிருக்காங்க என்கிட்ட? நான் யாருன்னு? அனிசு யாரு? இல்ல, அனிசுகிட்ட பேசுறாங்க. அவங்க 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 என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? ஏன்னா பேச்சு யார் போல இருக்குது? சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. நம்ம சொல்லுவோம், சில ஆளுக்கு அப்பா மாதிரியே என்ன செய்யறான், பேசுறான், அப்பா மேலவே என்ன செய்யறான். அப்ப அவர் கிறிஸ்தவர்கள் எண்ணப்பட்டார்கள். அப்ப என்னது? அவங்க முகத்துல யாரை பார்த்தாங்க? அவங்க செயல்பாடுல யாரை பார்த்தாங்க? கிறிஸ்துவை பார்த்தார்கள். இப்ப நம்ம முகத்தை பார்த்தா கிறிஸ்துன்னு சொல்ல முடியுமா? நம்ம பேச்சை பார்த்தா கிறிஸ்துன்னு சொல்ல முடியுமா? நம்ம எண்ணத்தை பார்த்தா கிறிஸ்துன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இருதயம் அசுத்தமாகி விட்டது. இந்த இருதயம் சுத்தமாக இருக்கும்போது உன் பேச்சுகள், உன் செயல்பாடுகள், உன் சிந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் சரியாக இருக்கும். அவரை பார்த்தது போல இருக்கும், அவரிடத்துல பேசுறது போல இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் மறுதலிக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம். தேவனை அறியாதவர் கூட்டத்தில் இருக்கிறோம். தேவனை விட்டு தூர போன ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம். அதான் யூதா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் மாம்சத்தை என்ன செய்கிறீர்கள்? அசுத்தப்படுத்தியிருக்கிறீர்கள், கரைப்படுத்தியிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பேதுரு சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பை பெற்ற நீங்கள் மறுபடியும் அதிலே சிக்கிக் கொண்டால், அறிந்தவர்கள் தான், தேவனை ஆராதித்தவர்கள் தான், இந்த இருதயத்தினாலே கர்த்தரை துதித்தவர்கள் தான். ஆனால் இப்பொழுது உலகத்திலே சிக்கிக் கொண்டார்கள், உலகத்தோடு ஒட்டி கொண்டார்கள். மறுதலிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? அங்க இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுற பாருங்க, கர்த்தத்துவங்களை அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. நீ பாருங்க, ஆராதனை அசட்டை பண்ணுற கூட்டம். இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் யாரு? தேவனை மறுதலிக்கிறவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்க இருதயத்தை நீங்கள் அசுத்தப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் மறுதலிக்கிற ஒரு கூட்டம், நீங்கள் கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் பொய்யன், அவன் மறுதலிக்கிறவன், அவன் பொய்யன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. உன்ட உண்மை என்ன செய்யாது? இருக்காது. உன்ட சத்தியம் இருக்காது, உன்ட வசனம் இருக்காது. ஆனா நீ யாரு? தேவனை மறுதலிக்கிற ஒரு கூட்டம். தேவ சபையை அசட்டை பண்ணுகிற கூட்டம், ஆராதனை அசட்டை பண்ணுகிற கூட்டம். கர்த்தத்துவம் என்னது? தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை எங்க செலுத்துவோம் சொல்லுங்க. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க என்ன செய்தார்கள்? பலி செலுத்தினார்கள். இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்தில் கர்த்தரை என்ன செய்கிறோம்?
அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், பாடல்கள் மூலமாக அவரை உயர்த்துகிறோம், வார்த்தைகள் மூலமாக அவரை உயர்த்துகிறோம், அந்த கர்த்தத்துவத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஜனங்களை குறித்து, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை குறித்து, அழைக்கப்பட்ட ஜனங்களை குறித்து, காக்கப்பட்ட ஜனங்களை குறித்து யூதா சொல்லுகிறார், இவர்கள் கர்த்தத்துவங்களை என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம்? நிர்விசாரமாக இருக்கிறோம், அசட்டையாக இருக்கிறோம். இது தேவனை மறுதலிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. நீங்கள் தேவனை மறுதலிக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தரை உயர்த்துகிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தரை உயர்த்துகிற கூட்டத்தில் இருப்பீங்கன்னா வசனத்தை காது கொடுத்து என்ன செய்வீங்க? கேட்பீங்க. அந்த வார்த்தையை எதிர்பார்த்து காத்து இருப்பீங்க. வாயில சோத்திரம் வழி வந்து கொண்டே இருக்கும், வார்த்தை வாயில அல்லேலூயா வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. அங்கே இன்னொரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். மகத்துவங்களை தூசிக்கிற ஒரு கூட்டம். எல்லாம் உங்களை பார்த்தா சொல்லுகிறார், உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார். இது உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட உபதேசம் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்காக, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்காக சொல்லப்பட்ட உபதேசங்கள். இவர்கள் இருதயத்தை என்ன செய்கிறார்கள்? அசுத்தப்படுத்துகிறார்கள். இவர்கள் தேவனுடைய ஆராதனையை அசட்டை பண்ணுகிறார்கள். மூன்றாவது, அவருடைய மகத்துவத்தை என்ன செய்கிறாங்க? சொல்லுங்க, தூசிக்கிற ஒரு கூட்டம். பாருங்க, இப்போ சங்கீதத்தில் வாசித்தோம், அத்தனை நாட்கள் நடத்தி வந்த தேவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? தூசித்தார்கள். அதனால தான் அவங்க என்ன செய்ய தெரியுமா? உடனே எங்க போனாங்க? உடனே எதை செய்தார்கள்? ஆபரணங்களால என்ன செய்தாங்க? ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினார்கள், அதை தொழுதார்கள், அதை ஆராதித்தார்கள். இதுவரை நடத்தி வந்த தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். எங்கேயும் அப்படிப்பட்ட சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. தேவன் இதுவரைக்கும் நம்மை நடத்தினாரே, தேவன் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தாரே, இதுவரைக்கும் தேவன் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்தாரே, இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பது அது என்னுடைய பலத்தினால் அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. அதை மறந்ததுனால தான், அதை அவர்கள் மறந்தது நிமித்தமாகத்தான் அந்நிய தெய்வத்தை என்ன செய்தார்கள்? நாடினார்கள், பின்பற்றினார்கள். தூசிக்கிற ஒரு கூட்டம். இங்க இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம் இருக்கணும். என் வாழ்நாள் முழுவதும் இந்த கரங்கள் கர்த்தரை உயர்த்துகிறது வண்ணமாகவே இருக்க வேண்டும். எந்த நிலைமையிலும், எந்த நிலைமையிலும். பவுல் சொல்லும் வார்த்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பில் இட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவரை போல நம்ம உபத்திரம் என்ன அடையல, அவரை போல இன்னும் அவமானம் நம்ம அடையல, அவரை போல இன்னும் நம்ம பட்டினியா கிடக்கல. ஆனாலும் சொல்லுகிறார், பசியோ பட்டினியோ இன்னொரு நிர்வாணமா இருந்தால் கூட இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? நமக்கு இன்னைக்கு ஒரு மாசம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலைன்னா போதும். ஆமா, பார்ப்பாங்க, இன்னும் ஒரு மாசம் பார்ப்பாங்க, இன்னும் 2 மாசம் பார்ப்பாங்க. நம்ம நினைச்சது நடக்கலையா? வேண்டாம், போதும். அதல்ல, அதல்ல தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது. எந்த நிலைமையிலும், பவுல் சொல்ல, எந்த நிலைமையிலும் நாம் மன ரம்மியமாக இருக்க கற்று கொண்டே, அதாங்க விசுவாசம், அதான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. அவர் நம்மை அழைத்தது உண்மை என்றால், அவர் நம்முடைய விசுவாச பயணத்தை துவக்கினது உண்மை என்றால், அவர் இறுதி வரை நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுமே. நீ வெட்கப்பட மாட்டாய். ஆண்டவர் சொல்லுகிற என் ஜனங்கள் ஒருபோது, அல்ல இன்னொரு வார்த்தை, சம்பூர்ணமாய் நான் அவர்களை திருப்தி அடைய செய்வேன். எப்படி எப்படி திருப்தி அடைய செய்வேன்? சம்பூர்ண
பூர்ணமாய் ஒரு குறை இல்லாமல் உன்னை நடத்துவார். நமக்கு ஒரு மாசம் நடக்கலன்னா சரி, ஒரு மாசம் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலன்னா சரி, உடனே கர்த்தரை என்ன செய்கிறோம்? மறுதலிக்கிற ஒரு கூட்டம், தூசிக்கிற ஒரு கூட்டம், அசட்டை பண்ணுகிற கூட்டம், இந்த இருதயத்தினாலே கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு கூட்டம். எனக்கெல்லாம் சில பேர் பேசும்போது ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். அல்லேலூயா. இதுவரை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை இவர்கள் உடனே அந்த நிமிஷத்தில் என்ன செய்வார்கள்? அந்த நொடியில் என்ன செய்வார்கள்? அந்த வார்த்தையை பேசின உடனே மறுதலித்து விடுகிறார்கள். அப்ப என் தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். கற்பாறையிலிருந்து உனக்காக நான் தண்ணீரை கொண்டு வந்தேனே, வனாந்தரத்தில் உனக்காக காடைகளை கொண்டு வந்தேனே, 5 ராஜாக்களை ஒரே நாள்ல முறியடித்தேனே. நான் சொல்லட்டா, இங்க இருக்கிற எத்தனை பேரோ உங்க இடத்துல புல்லு முளைக்க வேண்டியவங்க தெரியுமா? தெரியுமா? நீங்க உங்க வச்ச இடத்துல இன்னைக்கு புல்லு முளைக்க மரம் முளைச்சிருக்கும். நான் சொல்றேன், நான் அப்படித்தான் இருந்தேன். என் வாழ்க்கை நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் திரும்பி பார்க்கிறேன், மரம் இல்ல காடே வளர்ந்துருக்கும் அந்த இடத்துல. ஆனா கர்த்தர் இந்நாள் வரை நம்மை கொண்டு வந்தாரே. இன்னைக்கு நமக்கு சுவாத்துக்கும் துணிக்கும் வீட்டுக்கும் உடைக்கும் அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு வெளியே போய் பாருங்க. இது இல்லாம சந்தோஷமா இருக்கிற எத்தனை கூட்டங்கள். அல்லேலூயா. இதை கர்த்தருக்காக இழந்த எத்தனை கூட்டங்கள். அல்லேலூயா சொல்லுமே. மறுதலிக்கிற கூட்டம். மறுதலிக்கிற கூட்டம் என்னது? இந்த இருதயத்தில் என்ன வரும்? அசுத்தம் வரும். இந்த இருதயத்தில் சுத்தம் இருக்காது. இந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அவ்வளவு கர்த்தரை மறுதலிக்கிற வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. இங்க கண்ணை மூடுற, நான் எங்க கண்ணை திறப்பேன்? அங்க கண்ணை திறப்ப உள்ளவங்க இங்க இருக்கிற பிரச்சனை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. அது பிள்ளைனால வந்தா என்ன, கணவனால வந்தா என்ன, அது எதனால வந்தாலும் சரி, அவர்கள் கவலைப்படுவதே அவங்க இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் யாரை மகிமைப்படுத்தும்? அது தேவனை மகிமைப்படுது. ஆண்டவர் எப்படி வச்சிருக்கார் தெரியுமா, எப்படி இருக்க தெரியுமா, என் பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, அவர் என்ன செய்வார்கள்? ஆராதனையை அசட்டை பண்ணுகிற கூட்டம், அவர்களும் மறுதலிக்கிற கூட்டம். நீ ஆராதனை மிஸ் பண்ற, ஒரு நாள் மிஸ் ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. மறுதலிக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது, இதுவரை நடத்தி வந்த தேவனுடைய மகத்துவத்தை மறந்த ஒரு கூட்டம். மறந்த ஒரு கூட்டம். நான் உண்மையிலே இன்னைக்கும் நான் கிருபையினால நிற்கிறேன்னா, நான் நேற்றைக்கு வரைக்கும் என்னை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை பார்க்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார் தெரியுமா. அல்லேலூயா சொல்லுமே. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லுமே. அதை நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல நாவுகள் போதாது. தேவ நாம மகிமைப்படுவதாக. அடுத்த பகுதிக்குள்ளாக நான் உங்களை வேகமாய் நான் கொண்டு செல்லுகிறேன். அடுத்த பகுதி என்னமா வாசிங்க? 5வது மறுதலிக்கிற ஒரு கூட்டம். 6வது பரிதாபமான நிலை. யாரு யாரு யாருடைய நிலைமை? தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பரிதாபமான நிலையாக இருக்கிறது. இவர்கள் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்? தன்னுடைய சுய ரத்தத்தினால் மீட்டெடுத்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிதாபமான நிலைமை. ஏன் பரிதாபமான நிலைன்னா, இதான் ஆண்டவர் என்ன செய்தார்கள்? மறுதலித்தார்கள். ஆராதனை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தை என்ன செய்தார்கள்? தூஷித்தார்கள். அவங்க நிலைமை என்ன தெரியுமா? வாசிப்போமா? வேகமா வாசிங்க. அங்க வாசிப்போமே. 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களை போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை தாங்களே கடித்துக் கொள்ளுகிறார்கள்.
ஒன்ன கெடுக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் வர வேண்டிய அவசியமே இல்லை. இத போல ஒரு பரிதாபமான நிலை யாருக்கா வேணுமா? ஹலோ, இத போல ஒரு பரிதாபமான நிலை. இது இது இந்த நிலைமைக்கு என்னமா? நம்ம வயிற்றிலேயே ஒரு பெரிய ஒரு கல்லை கட்டி, ஹலோ, நம்ம எல்லாம் இப்ப அடுத்தவங்க வயிற்றுல கல்லு கட்டதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் தனக்கே ஒரு பெரிய ஒரு கல்லை கட்டி நேரம் எங்க போய் விழுறாங்க? கிணத்துல. இப்படி விழுந்தவங்களை நம்ம என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? ஐயே, புத்தியே கிடையாது. பரிதாபமான ஒரு நிலை. இவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு இன்னொருவர் தேவை இல்லை. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவளை சொல்லு, தவளை தாவாயாலே கெடுமா. அது இருக்கிற இடத்த அதே சொல்லி கொடுக்கும். வா 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 யார்கிட்ட? பாம்பு கிட்ட. தான் இருக்கிற இடத்த அதே சொல்லி கொடுக்கும். அது எங்கேயோ போயிட்டு இருக்கும். எது? பாம்பு எங்கேயோ போயிட்டு. உண்மையா சொல்ல, சில பிரச்சனைகள் எங்கேயோ போயிட்டு இருக்கும். இவாள் கூப்பிடுவா, எவ்வா எவ்வா எவ்வா, என் வீட்டுக்கு வா. அல்லேலூயா. இது எப்படி வர வைக்கிறாங்க தெரியுமா? அது எப்படி வைக்கிறாங்க? வாசிங்க, எடுத்து போட்டிருக்கான தம்பி. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களை என்ன செய்கிறார்கள்? கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். எப்படி தெரியுமா? பாருங்க, இப்ப அந்த பாம்பு தவளை சொன்னோம்ல, என்ன செய்யுது? தான் இருக்கிற இடத்தை என்ன செய்யுது? காட்டி கொடுக்குது. இப்ப காட்டி கொடுத்த உடனே என்ன செய்யுது? பாம்பு வந்து என்ன செய்யுது? அப்படியே கவ்விகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த நிலைமை தான். தாமளே தேடி என்ன செய்கிறது? வலையில போய் என்ன செய்கிறது? விழுகிற ஒரு கூட்டம். பிரச்சனையை தேடி போகிற ஒரு கூட்டம். சிலவங்க பாருங்க, கடன் இருக்கும், ஆனா கடனை வாங்கி ஏதாவது சொல்லுங்க. இப்ப நமக்கு அதுவும் இமெயில், எனக்கு வாரத்துல ஒரு 3 நேரமாவது போன் வரும். உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா? உங்களுக்கு ஏதாவது வண்டி வேணுமா? உங்களுக்கு ஏதாவது கார் வேணுமா? உங்களுக்கு பர்சனல் ஹோம் லோன் வேணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாமா, ஒரு லோனும் வேண்டாம். ஒரு லோனும். இப்போ நமக்கு அப்படி ஒரு ஃபோன் வந்துட்டா போதும். அப்படியா? எங்கே வரணும், எதுக்கு வரணும், எப்படி வரணும்? அவன் கூப்பிடும் போது அழகா கூப்பிடுவான். எங்க கொண்டு போட போறான்? எங்க? அதுக்கப்புறம் ஐயோ மாசம் வந்துச்சு, கடனை கட்டணும். இப்ப நானே சில காரியங்களை இருந்து அது எடுத்த காரியங்கள் அது வேற. இப்ப இடையில ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு இது வருக எடுக்கட்டா? ஒண்ணு நீ எடுக்கான, நீ சும்மா இருமா. இருக்கதையே சுமக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் அந்த மந்த்லி மீட்டிங்குக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? அதே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு. இதுக்கு மேல வரும், போன் நிறைய வரும், பிரச்சனை தேடி வரும். அல்லேலூயா. சிலது தேடாமலே போய் விழுகிற ஒரு கூட்டம், தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிற ஒரு கூட்டம். இவருடைய நிலைமை என்ன நிலைமை? பரிதாபமான ஒரு நிலைமை. ரெண்டாவது அங்க ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்கள், 11 வசனத்தை வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாக கெட்டு போனார்கள். அங்க இரண்டாவது ஒரு கூட்டத்தை பாருங்க. இவர்கள் கூலிக்காக, எதுக்காக சொல்லுங்க? பீலையாம் எதற்காக போனார்? இஸ்ரவேலை தூஷிப்பதற்காக, சபிப்பதற்காக பீலையா போனது முகாந்திரம் என்ன? ராஜா என்ன சொன்னாரு? நான் உனக்கு நிறைய, உனக்கு பொண்ணு வெள்ளியும்
தாரே. நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, அந்த ஜனங்களை என்ன செய்யணும்? நீ சபிக்கணும். அல்லேலூயா. நடந்த காரியம் என்ன தெரியுமா? பிலேமுக்கு நடந்த காரியம் என்ன? அந்த ராஜாவை என்ன செய்கிறான்? பிலேம் என்ன செய்கிறான்? வெட்டி போடுறான். யார் சொன்னா? யார் சொன்னா? அந்த ராஜா சொன்னாரு, நீ வந்து இந்த ஜனங்கள் என்ன செய்ய? சபிக்கணும். நான் உனக்கு என்ன தருவேன்? பொண்ணு பரிசு தருவேன். ஆனா சொன்ன ராஜாவை என்ன செய்கிறான்? வெட்டி போட்டான். சில நேரங்கள்ல வந்து சில வார்த்தைகள் இப்படிதான் வரும். ஆனா அங்க வருகிற பிரச்சனை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இவனுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னா நீ என்ன செய்யாத. எதை கொண்டு பேசினாரு? வார்த்தையினால் பேசினாரு. ரெண்டாவது போகும்போது எதை கொண்டு பேசுகிறாரு? எதை கொண்டு? கழுதையை கொண்டு பேசுகிறார். ஆனால் இந்த மனுஷனுக்கு மண்டையில புத்தி வரல. சில நேரங்களில் பாருங்க, நம்ம என்னதான் வசனத்தை பேசினாலும் சில மண்டைக்கு என்ன வராது? ஏறாது. ஏறாது. இதை செய்யாத, இப்படி நடக்காத, இப்படி நட, இது சொன்ன மண்டையில என்ன செய்யாது? சொல்லுங்க, ஏறாது. லாஸ்ட் இவங்க யாரை நம்பி போனாங்களோ அவர்களாலே வாழ்க்கை என்ன செய்யும்? சொல்லுங்க, முடியும். இங்கே நிறைய பேர் அப்படி போனவங்க உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி, கர்த்தர் கொடுத்த ஆலோசனை அசட்டை பண்ணி கெட்டு போன ஒரு கூட்டம் இங்கேயும் உண்டு. நீங்க என்ன அப்படி இருக்க கூடாதுக்கா பேசிட்டு இருக்கிற? கேக்குறீங்களா? ஹலோ, கேக்குறீங்களா? இதை விட நல்ல வார்த்தை கிடைக்கும். இதை விட நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைக்கும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி நயம் காட்டி அழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி சொல்லுங்க கெட்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதலாவது எப்படி கெட்டு போனாங்க? எப்படி போனாங்க? தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள்? கெடுத்து கொண்ட ஒரு கூட்டம். இரண்டாவது, உலகத்திலிருந்து வருகிற மேன்மையான ஆசை வார்த்தைகளை கேட்டு கெட்டு போன ஒரு கூட்டம் இங்கேயும் இருக்கத்தான் செய்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்க வாசிப்போமா? அங்க 12வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலைதுர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். போதும். இவருடைய பரிதாப நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதலாவது, தங்களையே தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிற மேய்த்துக் கொள்ளுகிற ஒரு பரிதாப நிலை. இரண்டாவது, உலகத்திலிருந்து வருகிற ஆசை வார்த்தைகள், நயமான வார்த்தைகள், நம்ம எதிர்பார்க்கிற வார்த்தைகளை கேட்டு அந்த உலகத்திற்கு பின்னாக சென்று அந்த உலகத்தின் மூலமாகவே கெட்டு போன ஒரு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்படி? மூன்றாவது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியண்டோடுகிற தண்ணீரற்ற மேகம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிதாப நிலையை புரிந்து கொள்ளுங்க. ஐயா, சில நேரத்தில் மேகத்தை பார்ப்பீங்க, அப்படியே பறந்து போகும். அது எதனால போகுது? எதனால போகுது? எங்கே இருந்து ஒரு காற்று வேகமா அடித்த உடனே அந்த மேகம் என்ன செய்யுது? சொல்லுங்க, அப்படியே பறந்து போகுது. ஆனா பாருங்க,
சில நேரம் மலைக்கு ஒரு மேகம் வரும், பார்த்துருக்கீங்களா? மலைக்கு ஒரு மேகம் வரும். அந்த மேகம் வந்துன்னா எந்த காற்றடித்தாலும் அந்த மேகத்தை அது கொண்டு செல்ல. சில மேகம் அப்படி வரும். ஏன்னா அதுல என்ன இருக்குது? அதுல என்ன இருக்குது? அதுல தண்ணீர் இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா, உன்ட வசனம் இருந்துனா இந்த உலகத்திலிருந்து வருகிற எந்த ஒரு காரியமோ உன்னை இழுத்துட்டு போகாது. யாரை இழுத்துட்டு போக தெரியுமா? யார உலகம் இழுத்துட்டு போக தெரியுமா? யார உலக மனிதர்கள் இழுத்துட்டு போவாங்க தெரியுமா? யாரு உலகத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போவாங்க தெரியுமா? யாருகிட்ட? யாருகிட்ட வசனம் இல்லையோ அவர்களை இந்த உலகம் என்ன செய்யும்? இழுத்துட்டு போகும்.